தொண்டையிலே போறவள உனக்கு உடம்புறப்பா நினைக்கணும். ஏன் மோகினி என்ன அண்ணன் நின்னுகிட்டு இருக்க? முத்தான வாய் திறந்து என்ன அத்தாமனை கூப்பிடு. எனக்கு 2ஆம் தாரமா நீ வாக்குப்பட்டு வந்து எனக்கு சொன்னா உனக்கு நித்தம் ஒரு பட்டுடுத்தி விதத்துக்கு ஒரு பூ முடிந்து கண்ணாடி மாளிகையில உன்னை உல்லாசமா நான் வாழ வைக்கின்றாய. யாரக்கா உனக்கு அப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கா? அப்படி உனக்கு நான் 2ஆம் தாரமா வாக்குப்பட்டு வரணும்னு சொன்னா என் பூ முடிக்க மனம் இருக்கு. என்ன பூ முடிக்க மனம் இருக்கு. பொஞ்சாதிக்கு பயம் இருக்கு. நான் தாலியோட மனம் இருக்கு. தாரத்துக்கு பயம் இருக்கு. நம்ம ஆலையிட மனம் இருக்கு. நம்ம ஆலையிட மனம் இருக்கு. அண்ணாவும் மனவாட்டிக்கு பயம் இருக்கு. நீ பயப்படுத ஆட்டும்னு சொல்லு. அவன் அடி வயத்துல கல்ல கட்டி ஆத்துல இறக்கிட்டு மூத்தவளுக்கு கதினா 2ஆம் தர எனக்கு என்ன கதி? உள்ளவளுக்கு ஊர் கிணறு. மூத்தவளுக்கு ஆறுன்னா உனக்கு கிணறு. அப்ப மோகினி நான் உனக்கு 2ஆம் தரமா வாக்கப்பட்டவர். ஏன்னா மோகினி வந்து அரக்கனை வதை முடிக்கணும் பாத்தியா? ஆட்டு மென்று சம்மதித்து உனக்கு நான் 2ஆம் தர மனைவியாக வர வேண்டுமானா மூத்த மனைவி இருக்கா? 5 விரலுக்கு அக்கினி வர வாங்கியிருக்க. என் கையை பிடிச்சனா நான் அருகி உருகி சாம்பலா போவேன். அதனால அலை கடலிலே போய் 3 முங்கு போட்டிய முன்ன ஆலை வந்து நின்று 3 விரலை எடுத்து உன் சிரசையே 3 முறை சுத்தி உன் ஆணை என் ஆணை உடையவன் மீது ஆணையாக மூத்த மனைவியை பார்க்க மாட்டேன். நான் முகம் கொடுத்து பேச மாட்டேன். ஒருபடி அன்ன வாங்கி உண்ண மாட்டேன் அப்படின்னு உன் தொண்டையில வைத்து சத்தியம் பண்ணா நான் உனக்கு மனைவியா வாரம்னு சொன்னா அப்பலே சொல்லியிருந்தா பழைய புருஷனும் பழைய பொண்டாட்டியுமா ஆயிருப்போமே. புது பொண்ணு புது பொண்டாட்டியா இருக்கிறத விட கொஞ்ச நேரம் முன்னால சொன்னா நீ சொன்ன மாதிரி குத்தாலம் கூட போயிட்டு குத்தாலத்துல குளிச்சுட்டு நல்ல கடையில சாப்பிட்டுட்டு சரி நீட்டா வந்திருக்கலாமே. அதனால இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. என்ன செய்யணும்? நான் இப்பொழுதே உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன் என்று அவன் பெண்ணை கண்டான் தன்னை மறந்தான். மங்கையை கண்டான் மது குடித்த வண்டாக சுழண்ட வல்லரக்கல் ஆயகளை படித்தும் அறிவிழந்து போனான். புராணங்களை படித்தும் புத்தி இழந்து போனா வல்லரக்க பெண்ணென்று எண்ணி நான் பெருமாளா என்னல கண்ணியாக எண்ணி நான் கண்ணபுரானாக எண்ணவில்லை. மங்கையாக எண்ணி நான் மாய கண்ணனாக என்ன அத வல்லரக்கல் பெண் மீது உள்ள மோகத்தை கொண்டு அவன் எங்கே வருகிறான்? அவை அலைகடலில் ஓடி வந்து அவன் முக்கு வானா நிமிருவானா 3 முக்கு போடுவானா அவன் மோகினியா முன்னாலே 3 விரலை எடுத்து உன்னானை என்னானை உடையவன் மீது ஆணையாக அவர் ஏன் உன்னானை என்னானைன்னு சத்தியம் பண்ணினார். ஆண்டவன் வரம் கொடுக்கும் போது பார்வதிக்கு மேல உன்னானை என்னானைன்னு சொல்லி சத்தியம் பண்ணினார். அந்த சத்தியத்தை முறிச்சார்னா இந்த அரக்கனை வதை முடிக்கலாம். அதனால உன்னானை என்னானை உடையவன் மீது ஆணையாக மூத்த மனைவியை பார்க்க மாட்டேன், முகம் கொடுத்து பேச மாட்டேன், உனக்கு நான் ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டேன் என்று அதை முட்டே நல்ல விரல் எடுத்து சாம்பலைத்தான் என் பெருமா கையிலெடுத்து
பிள்ளை நான் கொடுத்த வரம் என்னால் அழிக்க முடியவில்லையே, உங்களால எப்படி முடிந்தது? எப்படியா முடிந்தது? இறைவா, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ஆவதும் பெண்ணால், அவன் அழிவதும் பெண்ணால். பெண்ணால் கூடாத காரியம் வேறு உலகத்திலே எதுவும் கிடையாது. நான் எடுத்தேன் மோகினி அவதாரம், மோகம் கொண்ட அரக்கனை எரித்து விட்டேன். நீர் மோகினி அவதாரம் எடுத்தேரா? அப்ப அதே சொருபத்தை இப்ப எடுத்தான் உண்மை நான் நம்புவேன். ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று என்பெருமான் மோகினி அவதாரம் எடுக்க இறைவனுக்கு மோகம் தாங்காமல் மோகலிஸ்தை ஒழுக பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காது என்று என்பெருமான் இருகரத்தினாய் ஏண்ட சுவாதிமணி விளக்கு ஒளிர்வு போல் ஐந்து மைந்தர்கள் தோளினில் போனோ இளங்கத் தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாக தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது நல்ல பௌரண பஞ்சமி கடக இங்கிதமாக அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்பார். அவர் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்பார். சாமி ஐயனார் ஐயனார் அதிகரசிகன் ஐயனார் 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 ஏ சபரிமலை ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 ஆரியங்கம் ஐயனார் 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 குலத்துப்புலி ஐயனார் 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 பெரியமுத்து ஐயனார் 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 ஆனமலை ஐயனார் 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 ஊருடையார் ஐயனார் 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 ராமபுரி சாஸ்தாவா ஐயனுக்கும் ஐயனாக ராமபுரி ஐயனாக சுவாமி பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே சாஸ்தா பிறந்தாரே ஐயன் வந்து விழுந்தார் என்று ராமபுரி சாஸ்தாவுக்கு போடுங்கம்மா ஒரு குலவை பொன்னான மணிக்குலவை முக்கா முக்கா குலவை போடுங்கம்மா. என்ன எல்லாருக்கும் தூக்கம் வருதோ? கண்ணத்துல கை வச்சால உட்கார்ந்து இருக்கிற கப்பலா கவுந்து போச்சு. கப்பல் கவுந்தாலும் கண்ணத்தில் கை வைக்க கூடாது. உறவு போட தெரிஞ்சாதான் நாங்க போடுவோமே. உழவெல்லாம் போடுவாங்க. இப்ப என்னமோ உட்கார்ந்து இருக்காங்க. நீங்கெல்லாம் மாற்றப்படாம குலவு போடுங்க. நான் ஆட்டாமண்ணுகிட்ட சொல்லி தலைக்கு 100 ரூபாய் வாங்கி தரேன். இதுக்கு முந்தின கோயில் அப்படிதான் ஒரு ஆளும் குலவை போடல, ஒரு பாட்டி மட்டும் குலவை போட்டுச்சு. என்ன பாட்டி பல்லு கீழே விழுந்துட்டு கெட்டு பல்லு நாய் தூக்கிட்டு ஓடிய போயிட்டு போச்சு. எங்களுக்கெல்லாம் நல்ல பல்லு. அப்படியா? இப்போ போடுவாங்க பாரு குலவை. போடட்டும் பாப்போம். குலவை போட்டுட்டாங்கன்னா என்ன செய்யணும்? காத்த அறுத்து ஐயாவுக்கு வச்சிடணும். அப்படியா? சரி அறுத்துருவோம். காத்த அறுக்கணும், குலவை போடுங்க. போடுங்க பாப்போம். தாய போடுங்கம்மா ஒரு குலவை. பொன்னான மணிக்குலவை. ஏ முக்கா முக்கா குலவேரா. ராமபுரி சாஸ்தாவுக்கு ஒரு குலவை போடுங்கம்மா. இன்னும் ஒரு குலவை இருகரையும் பெருகி வர ராமபுரி சாஸ்தாவுக்கு ஐயன் வந்து பிறந்தார் என்று பொன்னான பூலூல பொன்பவித்த தாவணம்மா வெள்ளியான பூலூல எங்களத்தான் தாவணம்மா தங்கத்தால பூலூல
எம்மா ஐயா வருவத பாருங்கடி அவ ஆடி வருவத பாருங்கடி ஐயா வருவத பாருங்கடி அவர் ஆடி வருவத பாருங்கடி ஆடி வருகிற ராமபுலிக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா ஆடி வருகிற ஐயா நாருக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா நாதினம் தன்னானே தன தான நாதினோ தன்னன நாதினம் தன்னானே தன தான நாதினோ தன்னா நாதினம் தன்னானே தன தான நாதினோ தன்னா நாதினம் தன்னானே தன தான நாதினோ எம்மா வாராளம் தேவி வாராள அவ வடக்கிருந்து வாராள வாராளம் தேவி வாராள அவ வடக்கிருந்து வாராள இந்த நிலவுக்கு தண்டனப்பட்டு வருவாள கஜியம்மா அந்த ஐயா பாவ பதறி போய் முழிக்காப்புல கொஞ்சம் பையா தரலுங்க அந்த ஐயா நினைச்சிட்டாவோ வேலைகளை மிதிக்க போறாங்க எம்மா வாராளம் தேவி வாராள அவ வடக்கிருந்து வாராளம் தேவி வாராள அவ வடக்கிருந்து இந்த நிலவுக்கு தண்டனப்பட்டுக்கு இப்ப வருவாளம் பேச்சியம்மா இந்த நிலவுக்கு தண்டனப்பட்டுக்கு இப்ப வருவாளம் பேச்சியம்மா நாதினம் தன்னானே தன தான நாதினோ தன்னன நாதினம் தன்னானே தன தான நாதினோ தன்னா நாதினம் தன்னானே தன தான நாதினோ தன்னா நாதினம் தன்னானே தன தான நாதினோ அவ எந்த தெருவழி வாராள ஐயா ஏழைய கண் கொண்டு பார்ப்பார் எந்த தெருவழி வாராள ஐயா ஏழைய கண் கொண்டு நம்ம தெருவுக்கு வருவார் ஐயா நம்மளை கண் கொண்டு பார்ப்பார் நம்ம தெருவுக்கு வருவார் ஐயா நம்மளை கண் கொண்டு பார்ப்பார் நாதினம் தன்னானே தன தான நாதினோ போதும் உறவே. நாதினம் தன்னானே தன தான நாதினோ தன்னா நாதினம் தன்னானே தன தான நாதினோ தன்னா நாதினம் தன்னானே தன தான நாதினோ அவ வெங்கல பம்பை முழங்கி வர நாங்க வெள்ளு பாட்டுக்காரர் பாடி வர வெங்கல பம்பை முழங்கி வர நாங்க வெள்ளு பாட்டுக்காரர் பாடி வர வேத புகழ் வச்ச பேச்சு அம்மாளுக்கு வெள்ளி குஞ்சம் கொண்டு வேத புகழ் வச்ச பேச்சு அம்மாளுக்கு வெள்ளி குஞ்சம் கொண்டு நாதினம் தன்னானே தன தான நாதினோ நாதினம் தன்னானே தன தான நாதினோ தன்னா நாதினம் தன்னானே தன தான நாதினோ தான நாதினம் தன்னானே மங்கள இசையும் முழங்கி வர நாங்க மங்கள சுந்தரி பாடி வர மங்கள இசையும் முழங்கி வர நாங்க மங்கள சுந்தரி பாடி வர மகிழ்ந்து வாரார ராம புலிக்கு மகிழ்ந்து கும்மி அடிங்க மகிழ்ந்து வாரார ராம புலிக்கு மகிழ்ந்து கும்மி அடிங்களம்மா நாதினம் தன்னானே தன தான நாதினோ நாதினம் தன்னானே தன தான நாதினோ தன்னா நாதினம் தன்னானே தன தான நாதினோ தன்னா நாதினம் தன்னானே தன தான நாதினோ என் மஞ்சன பெட்டி மடி மேல அவ மாவிலை குப்பத்தலம் மஞ்சன பெட்டி மடி மேல அவ மாவிலை குப்பத்தலம் மஞ்சள் அழகிய பேச்சு எம்மன மகிழ்ந்து கும்மி அடிங்க மஞ்சள் அழகிய பேச்சு எம்மன மகிழ்ந்து கும்மி அடிங்க நாதினம் தன்னானே தன தான நாதினோ தன்னா நாதினம் தன்னானே தன தான நாதினோ நாதினம் தன்னானே தன தான நாதினோ ஏ வெத்தில பெட்டி மடி மேல அவ வேப்பிலை கும்பத்தலம் வெத்தில பெட்டி மடி மேல அவ வேப்பிலை கும்பத்தலம் வேத புகழ் வச்ச ராக்காச்சிக்கு வேடிக்கை கும்மி அடிங்க வேத புகழ் வச்ச ராக்காச்சிக்கு தான் வேடிக்கை கும்மி அடிங்களம்மா நாதினம் தன்னானே தன தான நாதினோ தன்னா நாதினம் தன்னானே தன தான நாதினோ தன்னா நாதினம் தன்னானே தன தான நாதினோ நாதினம் தன்னானே தன தான நாதினோ தாய கண்ணியர் எல்லாரும் வாருங்கடி உங்க காலில கச்சத்தை கட்டுங்கடியா கண்ணியர் எல்லாரும் வாருங்கடி உங்க காலில கச்சத்தை கட்டுங்கடியா கன்னி பெண்ணா வந்த மாரி அம்மன கனிந்த கும்மி அடிங்களம்மா கன்னி பெண்ணா வந்த மாரி அம்மன கனிந்த கும்மி அடிங்களம்மா நாதினம் தன்னானே தன தான நாதினோ தன்னா நாதினம் தன்னானே தன தான நாதினோ தன்னா நாதினம் தன்னானே தன தான நாதினோ தன்னா நாதினம் தன்னானே தன தான நாதினோ அவ வெற்றிலை வாக்கு பலம் தேங்க அவ எத்தனை கட்டாலும் தந்திடும் வெற்றிலை வாக்கு பலம் தேங்க அவர் எத்தனை கட்டாலும் அள்ளி வரந்தர பேச்சு அம்மல ஆனந்த கும்மி
மக்களுக்கும் ஆமையா அமர்ந்திருந்த பக்த கோடி பெருமக்களுக்கும் ஆமா இந்த ஆலயத்தின் நிர்வாகத்தார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் இங்கு ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் அமர்ந்து ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அன்னார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் மைக்கை சும்மா சொல்லக்கூடாது சும்மா ஜம்முன்னு வச்சு கொடுத்துருக்காங்க. ஆமா ஒரு முறை வச்சாலும் ஆமா நல்லா கோவப்படாம பொறுமையா நம்ம சொன்னதுபடி ஆமா நல்லா வச்சு கொடுத்துருக்காங்க. தொழில் விழுந்தாலும் டங்குன்னு சத்தம் கேக்கு. ஆமா சூப்பர் அதுதான் செட். சில மைக்கில படிச்சோம்னா என்ன நம்ம ஆமான்னு சொன்னா அது ஓமான்னு கேட்கும். கேக்குமில்ல ஆனா அந்த மைக் அப்படி இல்ல. இல்ல நம்ம எதை சொல்லுகிறோமோ அதை தெளிவாக எடுத்துரைக்கும்படியாக ஆமா ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் இதுவரைக்கும் எங்களுக்கு நேரம் அழைத்து மக்களுக்காகவும் காவலாகவே அமர்ந்திருந்த இருந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் எங்களுக்கு பாராட்டி பரிசளித்த செல்வ சீமான்களுக்கும் ஆமையா இங்கே வீடியோ பதிவு செய்தவர்களுக்கும் அவர்களுக்கும் இன்றைய மகா சிவராத்திரியை முன்னிட்டு என்ன முக்கியமாக நாமலை நேரலையாக எல்லா மக்களுக்கும் ஒளிப்பதிவு செய்ய வேண்டும் என்று இங்கு வந்திருந்த மக்களையும் ஆலயத்தையும் நம்மளுடைய வில்லிப்பாட்டையும் அனைவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.